மூழ்கிற கப்பல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தானே வராரு ஜி. மற்ற நாளில் தமிழ்நாட்டை பற்றி என்ன யோசனை இருக்குது? அங்கே போய் பீகாரில் ஒரிசாலையை போய் தமிழ்நாடு திருடன்றது, இங்கே வந்து அப்புறம் திருவள்ளுவரையும் பாரதியாரையும் பற்றி பேசிட்டால ஏமாந்துருவோமா? நான் அவ்வளோ இச்சவானுங்க நாங்கள். தேமுதிக திமுக இந்த கூட்டணி பலமான கூட்டணியே கிடையாது, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்த்தரப்பு. எப்படி பார்க்கலாம்? அதாவது அவங்க கிட்ட போனால் சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை, நம்ம கிட்ட வந்தால் திமுக கிட்ட போனால் சந்தர்ப்பவாத கூட்டணி. அதெல்லாம் எடுபடாது. அவங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்குது. விஜயகாந்த் இருக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு 9 விழுக்காடு இருந்தது. அதுக்கப்புறமா உடல்நல சரியில்லாதப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ அவருடைய செயல்பாடு இது காலம் வரைக்கும் தமிழக மக்களுக்கு தெரியாது. அவர் மறைஞ்ச பிறகு தமிழக மக்களுக்கு நல்லா தெரியுது. அவர் இந்த மக்களுக்காக நிறைய பாடுபட்டார், நிறைய உதவி பண்ணார். அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கும். குறைந்தபட்சம் என்னுடைய கருத்து கணிப்படி 6 விழுக்காடாது இருக்கும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அது அரசியல் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை நம்ம இது கூட நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு நிச்சயமா தமிழகத்தில் இந்தியா அகில உலக அளவில் இப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் தான். ரெண்டாவது நலத்திட்ட உதவி நல்லா பண்ணியிருக்காரு. நீங்க வந்து எல்லாரும் கிட்டையும் கேட்டு பாருங்க, எல்லாம் வந்து மைனஸ் சொல்லலாம், பிளஸ் தான் சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா பலம் தான். திமுக பெரிய பலம் தான் இந்த இந்தியா கூட்டணி. மகளிர் உரிமை வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ரெண்டாவது இப்போ 3 மாதம் சேர்த்து போனஸா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ கோடைக்கும் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாரு. அதனால எல்லாம் சார் இன்னும் சொல்ல போன திமுக வந்து பெரும்பாலும் வாங்கல சார் அந்த காசு. ஏடிஎம்கே இது மாதிரி ஆளுங்க தான் வாங்குறாங்க. உண்மையிலே சொல்றேன். ஸ்டாலின் வந்த பிறகு இந்த 50 ஆண்டு காலத்தில் உடைய பின்தங்கி போனதை அப்படியே நிலைநாட்டி வச்சிருக்காரு. எதனால சொல்றேன்னா, இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட காசு எல்லாம் புழங்குது. எதனாலனா ஃப்ரீ பண்றாரு. எல்லாத்தையும் எதெல்லாம் விலை குறைவாகும் குறைவு பண்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயியுடைய உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே சந்தைப்படுத்துறாரு. அங்கேயே சந்தைப்படுத்தி ஆமாம் உழவர் சந்தை ஏற்கனவே ஸ்டாலின் கலைஞர் ஆட்சியில் தான் கொண்டு வந்தது. அதிமுக ஆட்சியில் அது மூடினாங்க. எதனாலனா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் ஜெயலலிதா கிட்ட போய் காசை கொடுத்து எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த உழவர் சந்தையெல்லாம் மூடுறாங்க. திருப்பி ஸ்டாலின் வந்து எங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணுங்கன்றா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தக்காளி எந்த காலத்தில் நடந்திருக்கா? ஸ்டாலின் ஆட்சியில் 10 ரூபா தக்காளி நடந்துதான் இருக்கு. நல்ல முடிவு தான், ரொம்ப லேட்டான முடிவு. விஜயகாந்துக்குன்னு ஒரு மாசம் இருக்கு, அதுவும் இப்போ ஸ்டாலினுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ரெண்டும் சேர்ந்ததுன்னா நல்லது தான். அது மூழ்கிற கப்பலா மிதக்கிற கப்பலா காப்பாற்றுற கப்பலான்றது இன்னொரு 3 மாசத்துல தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டை அழிக்கணுன்றது தானே பிஜேபி எண்ணமே. என்ன பண்ணிட்டாங்க அதை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு? மூழ்கிற கப்பல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தானே வராரு ஜி. மற்ற நாளில் தமிழ்நாட்டை பற்றி என்ன யோசனை இருக்கு? அங்கே போய் பீகாரில் ஒரிசாலையை போய் தமிழ்நாடு திருடன்றது, இங்கே வந்து அப்புறம் திருவள்ளுவரையும் பாரதியாரையும் பற்றி பேசிட்டால ஏமாந்துருவோமா? நான் அவ்வளோ இச்சவானுங்க நாங்கள். எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இவ்வளோ ஒரு அறிவாளிகளா ஜீனியஸா? அது பெரியாரும் அண்ணாவும் தான் காரணம். படிக்க வச்சது அவங்க தானே. கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு அவங்கள படிக்க வச்சது அவங்க தானே. இப்போ வரைக்கும் அவனுக்கு மாட்டு மூத்திரத்தை தானே குடிக்கிறானுங்க. மெஜாரிட்டி வரும், விஜய்க்கு அடி விழும். அது விஜய் எல்லாம் ஒரு இயக்கம் தானே, அது கட்சியாங்க. அதெல்லாம் எதுக்காக அந்த ஃபார்ம் எதுக்கு வாங்குறோன்றதே தெரிய மாட்டேன்னுது அவனுங்களுக்கு. இது அவங்க கட்சியில் ஒரு லாயரு அந்த மாதிரி சொல்கிறாங்க, கொடுத்தாங்க வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன் தெரியாது. அது என்ன பஸ் டிக்கெட்டா சினிமா டிக்கெட்டா? அது கொடுத்ததை வாங்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கினது 50,000, ரிட்டர்ன் வந்து 5,000. அதுலேயே டிடி இல்லை, ஃபில்அப் பண்ணவும் இல்லை. 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. அது எதுக்கு அந்த ஃபார்மு? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. அது என்னத்தை லாயரோ என்னத்தை சொல்கிறது, தலையெழுத்து நம்மளுக்கு. இவங்கெல்லாம் ஒரு பதவிக்கு சரி. இப்போது ஒரு விஜய் கட்சியில் ஒரு வட்ட செயலாளர் வராருன்னு வச்சுங்க, ஒரு பொது பிரச்சனைக்காக நாங்கள் போய் நிற்கிறோம் ஒரு வட்ட செயலாளர்கிட்ட. அவன் கஞ்சா வித்தவனாக இருப்பான், அவன்கிட்ட போய் நாங்கள் என்ன பேசுறது? இப்போ எங்கள் வட்ட செயலாளர் ஏடிஎம்கேலையும் தெரியும், திமுகலையும் தெரியும். எங்களுக்கு போகிறோம், ஒரு பிரச்சனைன்னு போகிறோம், செய்கிறாங்க. கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, வட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஏஇ கிட்ட பேசுகிறாங்க. இவங்ககிட்ட ஏஇ மதிப்பாரா? முதல்ல இவங்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணவனாச்சு, இவனை எந்த மதிப்பான்?